ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா உட்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு அக்ரோமியல் பிராண்டாக இருந்த உட்கர்ஸ் எஸ்ஓபி அப்படிங்கிற ஒரு வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த ஃபெர்டிலைசரில் என்ன டெக்னிக் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 50% பொட்டாஷ் இருக்குது அண்ட் 17.5% சல்ஃபர் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த உரத்தை பயன்படுத்த மூலிமா பயிர்களோட வளர்ச்சியில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பயிரோட ஒட்டுமொத்த வளர்ச்சி அதிகரித்து காணப்படும். அது காரணம் என்னென்னா இதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் தான். பொதுவாகவே சல்ஃபர் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ புதிய துளிர்கள் வைக்கக்கூடிய கொப்புகள் இடுக்குகள்லையும் அதே நேரத்தில் புதிதாக துளிர் வச்சிருக்கக்கூடிய கொப்புகளும் வேகமாக வளர்கிறதுக்கான ஹீட்டை இது கொடுக்குறதுனால அதே நேரத்தில் இது ஒரு மைக்ரோ நியூட்ரியன் சல்ஃபர் அப்படிங்கிறது. ஸோ இந்த நியூட்ரியன் கிடைக்கிறதுனாலையும் புதிதாக துளிர் வச்சிருக்கக்கூடிய கொப்புகள் வேகமாக வளர்கிறதுக்கும் அதே நேரத்தில் புதிதாக கொப்புகள் துளிர் வைக்கிறதும் அதிகரிக்குது. ஸோ இந்த ரெண்டும் நடக்கிறதுனால பயிரோட ஒட்டுமொத்த வளர்ச்சியுமே அதிகரித்து காணப்படும். அண்ட் நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய பொட்டாஷோட பர்பஸ்ன்னு பார்க்கும்போது பயிர்களில் இருக்கக்கூடிய காய்களோட தரத்தை அதிகரிக்கிறதுக்கும் அதோட நிறத்தை அதிகரிக்கிறதுக்கும் அதோட ருசியை அதிகரிக்கிறதுக்கும் அண்ட் ஃப்ரூட்டோட சைஸை அதிகரித்து அதோட ஒட்டுமொத்த எடையை கூட்டுறது மூலிமா மகசூல் அதிகரிக்கிறது தான் இந்த பொட்டாசியமோட மெயின் பர்பஸே. ஸோ அப்படின்னா இது காய்கள் வளர்ச்சியில் மட்டும்தான் முக்கியமாக பங்கு வகிக்குது அண்ட் மகசூல் அதிகரிக்கிறது மட்டும்தான் இந்த பொட்டாசியமோட பர்பஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பொதுவாகவே பொட்டாசியம் பூக்கள் உதிர்வை குறைக்கிறதுக்கும் பயன்படுத்துவாங்க. ஸோ போரான் போன்ற நுண்ணச்சத்து குறைபாடு இருக்கும்போது பூக்கள் உதிர்வு ஏற்படுறது மாதிரியே பொட்டாசியம் சத்து குறைபாடு இருக்கும்போது பூக்கள் அதிக அளவு உதிர்வு ஏற்படும். அண்ட் பிஞ்சுகள் பிடித்த பிறகு அந்த காய்களும் அதிக அளவு உதிர்வு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பூக்கக்கூடிய பூக்கள் அதிக அளவு உதிர்வு ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் அண்ட் பிடித்திருக்கக்கூடிய பிஞ்சுகள் அதிக அளவு உதிர்வு ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் இந்த பொட்டாசியம் வழிவகுக்கிறதுனால ஒட்டுமொத்தமாக அதற்கு பிறகு அந்த காய்கள் வளர்கிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால அதோட விளைச்சல் வர இந்த பொட்டாசியம் உதவுது. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால இந்த பொட்டாசியம் சத்து அதிகளவு பயிர்களுக்கு கிடைக்கும்போது மகசூலோட அளவும் தரமும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ஸோ இதோட பர்பஸுமே அதுதான். ஸோ இந்த ஃபெர்டிலைசர் பயன்படுத்த மூலமா எந்த ஒரு பயிராக இருந்துச்சாலும் அந்த பயிரிலேருந்து கிடைக்கக்கூடிய மகசூலோட அளவும் அண்ட் அந்த மகசூலோட தரமும் ரொம்பவே உயர்ந்து காணப்படும். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம அறுவடை செய்யக்கூடிய மகசூலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும்போது அந்த மகசூல் அதாவது அறுவடை செஞ்சிருக்கக்கூடிய காய்களோ இல்லைனா பழங்களோ நீண்ட நாட்கள் அதோட தன்மை கெடாத அளவுக்கு பார்த்துக்கிறதுக்கான வழிவகுக்குது. ஸோ இப்போ சாதாரணமாக இந்த ஃபெர்டிலைசர் பயன்படுத்தாத பயிர்களில் கிடைக்கக்கூடிய மகசூல் ஏதாவது ஒரு பயிரை நீங்கள் உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு 3 நாட்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஃபெர்டிலைசர் பயன்படுத்தக்கூடிய பயிர்களில் கிடைச்ச மகசூலை நம்ம 4லேருந்து 5 நாட்கள் வரை கூடுதலாக 2 நாட்கள் வரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதனால் இது நம்ம இந்த காற்றோட்டம் இல்லாத இடத்துலையோ இல்லைனா அதிக சூரிய ஒளி படக்கூடிய இடத்துலையோ வச்சுருந்தா அந்த மாதிரி ஆகாது. சாதாரணமாக எந்த ஒரு பொருளும் ஸ்டோர் பண்ணணுன்னாலும் கூலான ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இடத்துல நிழலான இடத்துல வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருக்கும் போது நம்ம சொன்ன மாதிரி நீண்ட நாட்கள் காய்களோட தன்மையை தக்க வச்சுக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஃபெர்டிலைசரோட டோசேஜ்னு பார்க்கும்போது இது ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸுக்குமே இதோட டோசேஜ் வேறுபடுது. ஸோ இதை நம்ம தெளிவாக சொல்கிறோம். அதாவது எந்த ஒரு பழவகை பயிர்களுக்கும் நீங்கள் இந்த உரத்தை பயன்படுத்தும் பட்சத்தில் ஒரு தண்ணிக்கு 7 கிராம்லேருந்து 8 கிராம் வரை பயன்படுத்தலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு எந்த ஒரு காய்கறி பயிர்களுக்கும் இந்த உரத்தை பயன்படுத்தும் பட்சத்தில் 1 லிட்டர் தண்ணிக்கு 6 கிராம்லேருந்து 7 கிராம் வரை பயன்படுத்தலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு எந்த ஒரு தானிய பயிராவோ இல்லைனா எண்ணெய்த்து பயிராவோ இல்லைனா பூவை பயிராவோ இருந்தாலும் சரி இந்த 3 டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸுக்குமே நம்ம ஒரே டோசேஜெல்லாம் பயன்படுத்தணும். 1 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம்லேருந்து 6 கிராம் வரை பயன்படுத்தினாலே போதும். ஸோ நம்ம சொல்லக்கூடிய அளவில் பயன்படுத்தும் போது நம்ம குறிப்பிட்டது போலயே அந்த பயிர்லேருந்து வரக்கூடிய மகசூலோட நிறம் சுவை அதோட சைஸ்னு எல்லாத்தையுமே நம்மளால் அதிகரிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி செய்கிற மூலிமா மகசூலோட தரத்தையும் அளவையும் உயர்த்த முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு இது நம்ம சாயில் லென்சிங்காக பயன்படுத்தும் பட்சத்தில் அதாவது ட்ரிப் இரிகேஷனில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கான பரப்பளவுக்கு 1 கிலோவிலேருந்து 2 கிலோ வரை பயன்படுத்தலாம். அதாவது ஒரு 10 சென்ட் நிலத்திற்கு 100 கிராம்லேருந்து 200 கிராம் வரை பயன்படுத்தலாம். அண்ட் இதோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது நீங்கள் ஃபாலிக் ஸ்ப்ரே பயன்படுத்தும் போது மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயும் சரி பூனான குழிகள் கூடயும் சரி நுண்ணு சத்து மருந்துகளையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த உரத்தை எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது குறைந்தபட்சம் 7 நாட்களுக்கு ஒரு முறையும் அதிகபட்சம் 10 நாட்களுக்கு ஒரு முறையும் தொடர்ச்சியாக பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். அதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் நம்ம குறிப்பிட்டக்கூடிய ரிசல்ட் அந்த பயிர்களில் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே கொடுத்ததுலேருந்து 3ஆம் நாட்கள்லேருந்தே ரொம்பவே தெளிவாக தென்படும். ஸோ இது நீங்கள் ஃப்ளவர் ட்ராப்பிங்கோ இல்லைனா ஃப்ரூட்டோட ஷைனிங்கோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும். அண்ட் நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய இடைவெளி நாட்களில் நம்ம ஃபஸ்ட்டு எப்போ ஸ்ப்ரே பண்ணணும் அதாவது பயிரோட எந்த நிலையில் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு பயிராக இருந்துச்சாலும் பயிரோட வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் பீக்கிலேருந்து டவுன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டேஜில் அதாவது தாவர நிலை வளர்ச்சி முடியக்கூடிய தருணத்துலையோ இல்லைனா உச்சத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கக்கூடிய தருணம் முடிவடையக்கூடிய தருணத்துலையோ நம்ம பயன்படுத்துகிற மூலயமா அதுக்கு அடுத்த நிலையான பூக்கும் நிலையில்
நம்ம குறிப்பிட்டது போல் பூக்கள் உதிர்வை குறைக்கிறதும் அதே நேரத்தில் பிஞ்சுகள் உதிர்வை குறைக்கிறதுக்கான செயல்பாடுகளை பயிரில் மேற்கொள்ள முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுற மூலியம் மகசூல் அதிகரிக்கும். அண்ட் நம்ம குறிப்பிட்டது போல் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜோட ஆரம்ப நிலையில் பயன்படுத்தணுங்கிறது கட்டாயம் கிடையாது. ஸோ அதனால் உடனே பலனும் பயிர்களில் தென்படாது, அதனால பூக்கள் எதுவும் இருக்காது. ஸோ அதனால் தாவர வளர்ச்சி உச்சத்தில் இருக்கும்போதோ இல்லைனா முடியக்கூடிய தருணத்தில் பயன்படுத்தும் போது நம்ம பயிர்களில் அதுக்கான எஃபெக்டை தெளிவாக பார்க்கலாம். அண்ட் அப்படி அந்த வெஜிடேட்டிவ் ஸ்டேஜோட பீக்லேயோ இல்லைனா எண்டிங்லேயோ பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு அதிலிருந்து நம்ம குறிப்பிட்டது போல் 7லேருந்து 10 நாட்கள் ஒரு முறை தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபெர்டிலைசரோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது இது 900 கிராம் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் 350 ரூபாயிலேருந்து 450 ரூபா கிட்ட வருது. அண்ட் நெக்ஸ்ட்டு 4.4 kg பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. அதாவது 4.5 கிலோவுக்கு 100 கிராம் கம்மியான அளவில் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் 1000 ரூபாயிலேருந்து 1100 ரூபா கிட்ட வருது. ஸோ தேவைப்படுறவங்க தேவைக்கதில் வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் பற்றியாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபெர்டிலைசரோட பேரையோ இல்லைனா அந்த டெக்னாலஜியோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிக்ரோ சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பண்ணி வைக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் அட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிக்ரோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ண அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிக்ரோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.